பேச்சாளராக வருவார். எங்கள் அணியிலே அவர் மிளிர்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறைய உண்டு. இப்போது பட்டிமன்றமும் அப்படியான நிலையிலே தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அவருடைய பேச்சுக்கு உண்மையிலே நன்றி. அவர் சிந்திக்கக்கூடிய வகையிலே, சிரிக்கக்கூடிய வகையிலே பல விடயங்களை சொன்னார். இன்றைக்கு ஆன்மீகம் ஒரு கேளிக்கையாக போய்கொண்டிருக்கிறது. அறிவியலாலே என்ற ஒரு விடயத்தை அவர் பல இடங்களிலே சுட்டிக்காட்டி இருக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகின்ற அந்த விடயங்கள் நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டிய விடயங்கள். அறிவியலாலே இன்றைக்கு ஆன்மீக ஒரு திசை மாறி போகின்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. அது எப்படி என்று நாங்கள் பல்வேறு கோணங்களிலே சிந்திக்கலாம். ஆனால் அது இந்த இடத்துக்கு பொருத்தமில்லை. நீங்கள் உங்களுக்குள்ளே யோசித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு தம்பி சுயேசன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அவர் சொன்ன ஒரு விடயத்தை எனக்கு ஞாபகம் வருகிறது. இந்த அறிவியலை பயன்படுத்தி அவர் ஒரு பாட்டு பாடினா அதிலே சொன்னார், ஆட்சி தலைமை காய வைப்பதற்கு கீட்டரை பிடிக்கிறார் அவன். சில நேரம் கீட்டர் சுற்றி சேர்ந்தா ஆட்சி தலைமை இல்லை. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்தது, எனக்கு நல்ல ஞாபகம் வந்தது. வெளிநாட்டிலே பிள்ளைகள் இருக்கிறார்கள், இங்கே தாயும் தகப்பனும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்திலே. அப்ப தேமனிக்கு பொடியல் கேட்கிறது, அடே இந்த கொப்பா இளம குன்றி போச்சடா, வயது கூட்டுதடா, பார்க்க முந்தி வந்தால் 16 வயசுல இந்த வடிவானால் இப்ப எல்லாம் இப்படி எல்லாம் மாறி போச்சு. இந்த இளமையா வாரதுக்கு ஏதாவது மருந்து குளிகள் இருக்கிறவங்க வெளிநாட்டில இருக்குமடா, பார்த்து சொல்லடா. இந்த தேமனிக்கு ஆய்ச்சியில பொடியல் சொன்னான், கிழக்கம்மா குளிச்ச நான் நினைப்பேன் நீங்கள் அதை குடும்பம். சரி, அவன் 16 குளிச்சு அனுப்பினான். இந்த குளிச்சு ஒன்றையும் அவன் காலக்கிரம் அரைச்சு போட்டா, நம்ம ஒரு குளிச்ச இப்படி போடணும், அடுத்தது போட்டு இப்படி 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 போட்டு கொண்டு வர முதுமை குறைஞ்சு 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 இல்லாம வருமண்டு. அப்ப குளிக்க வந்த உடனே சரி, ஃபேமிலிக்கு பெரிய சந்தோஷம். இனி அப்பா 16 வயசுக்கு வர போறார், இந்த வடிவா இருக்கும். அந்த நேரம் கல்யாணம் கட்டையில இருந்த மாதிரி இருக்கு சோட்டே என்று மனுஷனுக்கு நல்ல சந்தோஷம். புரியனுக்கு சொல்லுவாங்க, அவனுக்கும் சொல்லி வேற இல்லை சந்தோஷம். நான் அப்படி ஒரு பொருளை பார்த்தேன். உடனே போட்டோ எடுத்து பார்த்தாரு உள்ளுக்குள்ளே. அந்த புள்ளி கல்யாணம் போட்டோ கொள்ள அங்க பாரு இந்த வாரி இருக்கிற முந்தி ஈசி என்ன, முறுக்கு என்ன, ஆள் என்ன, பெட்டு என்ன, சேப்பு என்ன. சரி, மனுஷி சொல்லிச்சுது, இந்த பொடியை அனுப்புறவன் இப்படி இப்படி எல்லாம் குளிச்சா போடுவோம்ப்பா ரெண்டு சொல்லி போட்டு சரி என்று மனுஷி வச்சுட்டு போவோம். இல்லாத என்ன படாரண்டு யோசிச்சுது. இந்த ஒவ்வொரு குளிச்சியை எடுத்தெடுத்து போட்டு போட்டு கொண்டிருக்க ஒரு லட்சமம் பிடிச்சதே இல்லை. எல்லாத்தையும் உண்டா போட்டு விட்டா கண்டு நாளைக்கு நம்ம வந்துடும். 16 குளிச்சியை மஞ்சள் எடுத்து அடிச்சு விட்டு அடிச்சு விட்டால் போன மனுஷி திரும்பி வந்து எந்த புயல காலையில் என்று தேடுது. தேடினால் இந்த ஆள் கீழே கிடந்து மேலுது. என்னடா நடந்தது என்று பார்த்தால் 16 குழியை போட்டுவிடும் மனிதன் குழந்த பொடியனை வந்துட்டு பொங்கலுக்கு போடுற நிலை. இந்த மனிதி என்ன புயல் எடுத்து மனித வைத்துக் கொண்டு 16 வயதுக்கு ஆயப்பட்டன் வருதான். இது புளியை இருக்க பொடியனும் ஈவில வாரான். வந்து பொடியன் அம்மா அப்பா 16 வயது அப்பா எங்க என்று வாடா கொப்பர் நீங்க மருந்து புளியை தொட்டில் கிடந்தார். அவன் ஏற்றி போனாங்க. நான் மட்டும் சொன்னாலே ஒரு புளியா போட வேண்டும். நான் அப்படிதான் உண்மையா ஒப்பனுக்கு சொல்லி கிராமிய மகாவையும் போட்டு போடுகிறார். அறிவியல் இப்படியான விளையாட்டை சில நேரம் செய்யும் என்ற சாரப்பட சுரேசனுடைய பேச்சுக்கள் சிலது இருந்திருக்கிறது. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்போது ஆன்மீகத்தினுடைய அணியினுடைய இறுதி பேச்சாளர் தம்பி அவரும் இளம் பொறுப்புள்ள பேச்சாளர் பல்கலைக்கழக மாணவன் சுஜீவன் அவர்களை நாங்கள் இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். ஆன்மீகம் இன்றைக்கு முக்கியமானது என்று அவர் பேசுகிறார். இது உற்சாகமான ஒரு கனவு எங்க கொண்டு சந்தோஷத்துக்கு பின்னுக்கு பொட்டிகள் நம்ம இருக்குல்ல
விநாயக பெருமானின் பாதம் பணிந்து என்னை இவ்வாறு உருவாக்கிவிட்ட தமிழின் தலைவன் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய நடுவர்களே, எந்திரப்புவாதிகளே, எந்திரப்புவாதிகளே, சபையில் வீற்றிருக்கிற அனைவருக்கும் எனது இனிய வந்தனங்கள். நடுவர்களே, ஆரம்பத்திலேயே உங்களிடம் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். தரப்பட்ட தலைப்பு ஒரு முறை திருப்பி பாருங்கள், திருப்பி ஒரு முறை விளக்க சொல்லுங்கள் பார்ப்போம். தலைப்பை திருப்பி பார்க்கட்டாம். இன்றைய சமுதாய முன்னேற்றத்திற்கு அந்த சமுதாயத்தை ஒரு பண்புள்ள நிலைக்கு ஆக்குறதுக்கு பெரிதும் உதவுவது ஆன்மீகமா அறிவியலா? சரி, பாருங்கள். இன்றைய சமூகத்தை ஒரு நல்ல நிலைக்கு மாற்றி அமைக்க வேண்டும், பண்புள்ள நிலைக்கு மாற்றி அமைக்க வேண்டும். இதற்கு எல்லாம் அவர்கள் சொன்ன அறிவியல் எவ்வாறு வழிவகுக்க போகிறது? அத்தனை பேச்சாளர்களும் இது கண்டுபிடிக்கப்பட்டது என்று கூறினார்களே தவிர சமூகத்தை சீர்திருத்தியது என்று கூறினார்களா? இல்லையே. பாருங்கள், இப்படி சொல்லி போட்டு போயிருக்கிறார்கள். தொழிற்காட்சி கண்டுபிடிக்கப்பட்டதெல்லாம் சொன்னார்கள். பிறகு சொன்னார்கள் ரயிலோடு போக்குவரத்து சாதனம் கண்டுபிடிக்கப்பட்டது. கீட்டர்லே ஆட்சியின் தலைமையில் கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் சொல்லியவில்லை. இதெல்லாம் இந்த சமூகத்தை திருந்த போது இதை விட்டுட்டு இப்படி எல்லாம் சொல்லி போட்டு தாங்கள் பெரிய அறிவியலுடன் மேதைகளுக்கு குந்தியிருக்கிறார்கள். நினைக்கும் போதே கவலைதான். இதைவிட ஒன்றை நோக்குங்கள். எதிர்த்தர புகாரிகளின் மூவரையும் எடுத்து நோக்குவோம். முதலிலே நாளை காலையிலே கோயிலாமலை சிவன் கோயில் என்று மணி அடிப்பார் ஒருவர். அடுத்தவர் வார ஞாயிறு கிழமை வழிமுறை வாழ்வாரே என்னை காப்பாற்றுவார். இப்படி இருக்கிறவர்கள் அறிவியல் தங்களை உயர்த்தி விட்டது என்று பேசுகிறார்களே, இவர்களுடைய நிலையை பாருங்கள். எங்களுடைய என்னுடைய தந்தை தினம் சொல்லுகிற ஒரு வாசகம் தான் படிக்கிறது சிவங்கோயில். இவர்கள் மூவரை தவிர இதற்கு சிறந்த உதாரணம் இந்த உலகத்தில் இல்லை என்றுதான் நான் கூறுவேன். இவர்கள் கூறுகிறார்கள் தமிழ் மீது அறிவியல் சாதித்து விட்டது. சமயம் ஒன்று இல்லாவிடை நீங்கள் உதித்திருப்பீர்களா? படைத்தலை பிரம்மா செய்கிறார், காத்தலை விஷ்ணு செய்கிறார் என்று அனுபவத்திலே கற்றுவிட்டு இன்று எங்களை அறிவியல் தான் உருவாக்கி விட்டிருக்கிறது என்று கூறுகிறேன். தம்பி சுஜீவன் அவர்களே, இது சொல்லி எனக்கு ஒரு பிரச்சனை. நல்ல காலம் அவங்க கேட்கல, எங்களை அறிவியல் படைக்கல, அப்பாதானே படைச்சவர் இருந்தா பிரச்சனை அவரை. நான் கேட்கிறேன், உலகத்தினுடைய அதாவது சங்கமரிய காலத்தை எடுத்து நோக்குங்கள். சமண மதம் வருகிறது, மதத்தை நோக்குவோம். மூற்றும் துறவுங்கள் என்கிறார். மூற்றும் துறந்திருந்தால் என்று உலகத்தில் எத்தனை சலத்தொகை இருந்திருக்கும்? எங்களுடைய காரைக்கால் அம்மையார் சொல்கிறார், ஒன்றையும் துறந்து விடாதீர்களோ நீங்கள் எங்களது சிவனையும் உமாதாவையும் போல திருக்குடும்பமாக வாழ்வோடு சொன்னதால் இத்தனையும் பேர் உந்து விட்டார்கள். சரியா? பிறகு சொல்லுவோம். போட்டு போகுது எங்க போயிருந்து இல்லை இல்லை. நேற்று வழிய போயிருந்து பேஸ்புக்கிலையும் இன்டர்நெட்டிலையும் எவ்வளவற்றையும் பார்க்கக்கூடாது ஒதுக்கி வைத்ததோ உலகம் அத்தனை வெற்றியும் பார்த்துவிட்டு வந்து அடுத்த நாள் அரங்கேறுகிறது நாடகம் பாருங்கள். இதுதான் உங்களுடைய அறிவியல் சாதித்தது. இதைத்தான் உங்களுடைய அறிவியல் சாதித்து காட்டியிருக்கிறது. ஒரு தொலைக்காட்சி எடுப்போம். இன்றைய இருக்கிற இலக்குகளை கேளுங்கள். மங்கம்மா, மறுமணம், அடுக்கடுக்காக நாடகம் சொல்வார்கள். இன்று நாடகம் பார்ப்பார்கள். அடுத்த நிமிடம் இந்தளவிலே ஒரு சிகரெட்டை போட்டுவிட்டு வாரமாசை சரித்து குடியேறுவார்கள். ஏறுவதற்கு கஷ்டப்பட்டுக் கொண்டு இதைத்தான் அவங்களுடைய அறிவியல் காட்டியிருக்கிறது. கை தொலைபேசி எடுப்போம். தொலைபேசி என்பதனுடைய கருத்து என்ன? தொலைவில் உள்ளவர்கள் உயிரானதாக அந்த தொலைபேசி உருவாக்குகிறது. பாவம், தொலைபேசி உருவாக்கிவிட்டது செத்து போனார். இப்ப என்ன நடக்குது? பக்கத்து வீட்டு பெண்கள் கதைக்கிறார்கள். 100 மீட்டர் 200 மீட்டர் வேலி பாடி கடைதான ஓடுகிறார்கள். பாருங்கள், இதைத்தான் அறிவியல் காட்டிவிட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் விட எங்களுக்கு வயதுடைய வாழ்வாங்க வாழ வழிகாட்டுகிறது இந்த ஆன்மீகம் தான். நான் கேட்கிறேன், நியூட்டன் நட்பு படத்தை எறிந்துவிட்டு கீழே பார் விழுக்குது என்று சொல்லி அதுகளுக்கு புறமாக இல்லை.
அப்பர், சம்பந்த, சுந்தர, மாணிக்க வாசகர் என்று 63 நாயன்மார்கள் வாழ்ந்து காட்டிய வழியிலே நாங்கள் வாழ்ந்து இறுதியிலே மனிதன் பிறந்ததனுடைய பயன் என்ன? முக்தி அடைகிறது என்று சொல்லுவார்கள் எல்லாரும். அதைத்தான் அடைய போவோம். எதன்பால் வந்தது? ஆன்மீகத்தின் வாழ்தான் வந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக எடுத்து நோக்குகின்ற போது மனிதனை ஒரு சிறந்த ஒருவராக மாற்றி அமைக்கிறது இந்த ஆன்மீகம் எவ்வளவு பங்கை வகிக்கின்றது. இதை விட அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே விளக்கு. அதாவது அகரத்திலே தொடங்குகின்ற அந்த முதல் எழுத்தான எங்களுக்கு எவ்வளவு படிப்பித்து தரப்போகிறது என்பதற்கு எங்களுடைய இறைவனே சாட்சி என்று கூறப்படுகிறது திருக்குறளே. இதை விட படித்து விட்டுத்தான் எல்லாரும் வந்து முதியிருக்கிறார்கள். இடையே கேட்கிறேன், சங்கமரிய காலத்திலே பல்லவர் காலத்திலே தோற்றமிக்க 10 இலக்கியங்கள் இத்தனை சிறப்பு வாய்ந்தவை என்று அறியப்பட்டு இவை சமூகத்திற்கு துணை புரியும் என்பதை அறிவியல் அறிந்தவுடன் தான் அவற்றை உங்களுடைய சிடி பெற்றை நெற்றென்று போட்டு விட்டிருக்கிறார்கள். எனவே நான் அறுதியும் இறுதியும் உறுதியுமாக கூறுகிறேன், ஒருபோதும் ஆன்மீகத்தை விடுத்து அறிவியல் ஒருபோதும் ஒரு சிறந்த ஒரு மனிதனை காலத்தில் உருவாக்காது, அதற்கு ஆன்மீகம் எப்போதும் இடம் கொடுக்காது என்று அறுதியும் இறுதியும் உறுதியுமாக கூறி விடைபெறுகிறேன். உண்மையிலே 2 இளம் பேச்சாளர்களும் நன்றாக பட்டிமன்ற முறைப்படி பேசியிருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எதிர்காலம் அவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. தம்பி சுசீலன் அவர்கள் சொன்ன கருத்திலே ஒன்று நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். குணரட்னம் அவர்களும் அதை சொல்லியிருந்தார். அன்றைக்கு இந்த தேவாரங்களை எல்லாம் பாடுகிற போது பின்னாலே சென்ற அன்பர்கள் வீடுகளிலே உடனே எழுதி வைத்தார்கள். எந்த பிழையோ தவறுகளோ இல்லை. இன்றைக்கு அதே தேவாரங்களை பார்த்து கணனியிலே டைப் பண்ணி கல்வெட்டு அடிச்சா என்னதான் அடிச்சால் என்ன எக்கச்சக்கம் எழுத்து பிள்ளை. அதை பார்த்து இந்த சின்னங்கள் பாடமாக்கி பிள்ளையா படிச்சு பிள்ளையா போகிற ஒரு நிலை இருக்கிறதே, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அறிவியல் வளர்ந்து விட்டது. ஆனால் பழைய அந்த பிழை இல்லாத தன்மையே இந்த அறிவியல் இன்றைக்கு கொடுக்கிறதா என்றால் இல்லையே, வாதங்கம் இருக்கிறது. நல்ல காலம் தோடுடைய செவியல் நீ யாருடைய பொடியல் என்று பொடியல் பாடு, அவ்வளவு பிள்ளைகளிலே எழுத்து பிள்ளைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அடுத்தது தமிழ் அவர்கள் இந்த தொடர் நாடகத்தை சொன்னார். தொடர் நாடகங்கள் அபிராமி, துளசி, மங்கம்மா, இந்த ராமாயணம், இப்படி எத்தனையோ இதுகள் ஓடுகிறது. இதே இப்போ ஒரு பெரிய பிரச்சனை, பொம்மைகள் எல்லாம் வெள்ளையலாக வந்து விட்டார்கள். முந்திர படங்கள் அப்படி காட்டுறது இல்லை. அது சொத்த ஆடுவினம் பாடுவினம் நல்ல ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற பொம்பளமாய்த்தான் காட்டுறது. இப்ப பட்டாரண்டு துபஸ் எடுத்துட்டோம், இல்லாட்டி பின்னால கத்தி எடுத்துட்டோம், ஒரு வண்டி சாரி எடுத்து ஒரு செய்துக. இது என்ன நடக்கிறதுங்கிற சமுதாயத்திலே என்றால் இதை பார்த்து பார்த்து எங்களுடைய ஆட்களும் இதே மாதிரி உள்ளையிலே மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப பிரச்சனை. அறிவியல் இப்படியான ஒரு நிலைக்குள்ளே கொண்டு போயிருக்கிறதே என்று அவர் ஆரங்கப்பட்டு சொல்லியிருக்கிறார். நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இப்போது பட்டிமன்ற விவாதங்கள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. தொகுப்புரைக்குரிய நேரம். 2 அணி தலைவர்களுக்கும் பண்பாக நான் கேட்டுக்கொள்வது, உங்கள் அணி சார்ந்தவர்கள் வைக்கிற விவாதம் சார்ந்த கருத்துக்கள் எல்லாவற்றையும் நீங்கள் இப்போது சபையிலே இருப்பவர்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிற வகையில் தொகுத்து சொல்ல வேண்டிய ஒரு நேரம். அதுதான் தொகுப்புரை. அதை சுருக்கமாக நீங்கள் முன்வைக்க வேண்டும் என்று கூறி பட்டிமன்ற விவாத முறைப்படி இப்போது ஆன்மீகம் என்ற அணியினுடைய தலைவர் ஆசிரியர் சுதா அவர்கள் தன்னுடைய தொகுப்புரையை முன்வைப்பார். அவரை தொடர்ந்து அறிவியல் என்ற அணியினுடைய தலைவர் ஆசிரியர் வலிபுரநாதன் அவர்கள் தன்னுடைய தொகுப்புரையை முன்வைப்பார் என்று கூறி இப்போது தொகுப்புரைக்குரிய நேரத்துக்கு நாங்கள் வருகிறோம். அங்கே சுதா ஆசிரியர்கள் உங்களுடைய தொகுப்புரையை முன்வையும். மனித சமூகத்தை ஒரு
முன்னேற்றமான பாதையை கொண்டு செல்வது அறிவியல் அல்ல, அது ஆணிப்பியை என்ற நிலையிலே எனது அணியினர் மிக ஆணித்தரமாக உறுதியாக அறிவியலாக இங்கே பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே ஒரு மனிதன் நல்வழியாக நல்ல பண்புள்ளவனாக நல்ல ஒழுக்க சீரர்களாக வாழ வேண்டுமாக இருந்தால் அவன் ஆன்மீகத்தான் வாழ முடியும். ஆத்திசூடி கொள்கை நல்லது நன்னதி போன்ற அறநூல்களெல்லாம் ஆன்மீகத்தை தான் சுட்டியிருக்கின்றன. ஒரு பிள்ளை இந்த உலகத்திலே பிறந்து எவ்வாறு அதனுடைய வாழ்க்கை பயிற்சி ஆரம்பிக்கிறது சொன்னால் அது ஒழுக்கமயமான வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். அந்த ஒழுக்கங்கள் இந்த ஆன்மீகம் சார்ந்த விடயங்களுக்குள்ளாகத்தான் அது கற்பிக்கப்படுகின்றது. ஆனால் அறிவியலோ பல துறைகளுக்கு சென்று ஒரு சேர்ந்து இந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாக பிரித்திருக்கின்றது. அறிவியலால பல கதைகளை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். ஒரு அம்மா கட்டம் நிறைந்த விளைவிலே ஒரு வெள்ளக்காரனுக்கும் ஒரு வெள்ளக்காரியும் சந்தோஷமாக குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வெள்ளக்காரி இதனுடைய வயிற்றிலே ஒரு ரத்தமாக இருக்கிறாள். அவள் இந்த வெள்ளக்காரன் எல்லாம் இடத்துல நீக்கோக்காரன படங்களை தான் அதிகமாக பார்ப்பாள். நீக்கோக்காரனுடைய பண்புகளை தான் அதிகமாக பார்ப்பாள். எனவே அவளுக்கு பிறந்த போது நீக்கோக்காரன் கடும் பாம்பு போல ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குடும்பத்திற்கு பிளவுகள் வந்துவிட்டது. எனவே அந்த குடும்பம் சந்தோஷமாக இருந்த குடும்பம் அறிவியல் பாதையில் பிரிந்து சென்றது. இன்றைக்கு அறிவியல் பாருங்கள் சொல்கிறார்கள், படங்கள் சினிமா படங்கள் ஒரு நிலைக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்றது. அப்படி அல்ல, அது சீரழிவு ஏற்படுத்துகின்றது. மாணவ சமுதாயத்தை சீரழிக்கின்றது. உண்மையை அறிவியல் இருக்கிறவர்களால் நாங்கள் இதனை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் இங்கே நின்றுவிட்டால் இங்கே இருக்கின்ற சீரழிவுகளை யாரால் சொல்ல முடியும்? எத்தனையோ காவல்கள் இருப்பார்கள், எத்தனையோ கலைஞர்கள் இருப்பார்கள். எனவே அறிவியல் என்பது ஒரு கருதுபட்ட ஒரு பொய் வேசமாக இருக்கிறது. ஆனால் ஆன்மீகம் என்பது ஒரு மனிதனை சரியான முறையிலே சீர்படுத்துகின்றது. இங்கே பாருங்கள், இந்த ஒரு சம்பவம் நடைபெற்றது. ஒரு மாணவர் முடிவுக்கு ஒரு வளர்ச்சியை அவர்கள் கொண்டுவிட்டு தொடராக ஒரு மங்கம்மா நாடகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதில் குழந்தைகள் இருக்கிறான், என்னம்மா வளர்ச்சியை அவர்கள் கொண்டுவிட்டு படம் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இதே அம்மா செத்து போனால் அண்ணன் வெளிநாட்டில் வாரம் இதை நான் தொடர் நாடகத்தை பார்த்துக் கொண்டிருந்தேன். பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த அறிவியல் உலகம் மனித சமூகத்தை சீரழித்து மனிதர்களை சின்னபின்னமாக்கி மனிதர்கள் குறிப்புடைய போட்டுக் கொண்டிருக்கிறது. கருணாநிதி அவர்களே, உங்களுக்கு திருமணங்கள் நடந்தபோது அது ஆன்மீகம் சார்பாக இருந்ததா அறிவியல் சார்பாக இருந்ததா? நிச்சயமாக ஆன்மீகம் சார்பாக இருந்தது. அதே நிகழ்வுகள் திருமணங்களுக்கு நடந்திருக்கும். அவையெல்லாம் ஆன்மீகத்தோடு அடிப்படையாக இருக்கும். நாம் தொகுத்து நோக்கின்ற பொழுது உண்மையிலே மனித சமூகம் ஒரு மனிதன் சிறையாக நல்ல வழியிலே வாழ வேண்டுமாக இருந்தால் அவன் நிச்சயமாக ஆன்மீகத்தின் வழியாக மாற வேண்டும். இங்கே என்ற வாரிகள் சொல்லியிருந்தார்கள், தம்பி சுயன் சொல்லியிருந்தார், சொல்லியிருந்தார், ஆன்மீகம் என்பது மனிதனை நன்றாக வளப்படுத்துவது, அது அறிவியல் என்பது மனிதனை முற்றுமுள்ளாக சீரழிப்பது. எனவே நல்ல ஒரு மனிதன், நல்ல ஒரு பிள்ளை, எந்த பிள்ளையும் தாயினுடைய வயிற்றிலே பிறந்தபோது நல்ல பிள்ளையாகத்தான் வரும். அது நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னையுடைய வளர்ப்பு என்பதற்கு அப்பால் அது ஆன்மீக ரீதி. இவனுக்கு ஆன்மீகம் சரியாக இருக்கின்றதோ அவன் வாழ்க்கையிலே முன்னோருவான கூறி, எனவே மனித சமூகத்தை நல்வழிப்படுத்துவது ஆன்மீகம் என கூறி நன்றி, வணக்கம். மீண்டும் சபைக்கு வணங்கி விடயத்துக்கு வருகிறேன். இன்றைய பட்டிமன்றத்துடைய தலைப்பு, இந்த வாழ்வுக்கு வழிகாட்டுவது ஆன்மீகமா அறிவியலா? எங்களுடைய வாழ்வுக்கு வழிகாட்டுதல் அறிவியல் என்ற வகையிலே நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த ஆன்மீகம் என்று சொல்லிவிட்டு சென்றால் அந்த ஆன்மீகம் சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கு பதிலளித்து நான் வீட்டுக்கு வருகிறேன். என்னுடைய தலைவர் சொன்னார், முதல்ல சொல்லுகிற போதுதான் சமூக சீரழிவுக்கு காரணமாக இருப்பது இந்த அறிவியல் என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், இந்த சமூக சீரழிவுக்கு அறிவியல் காரணமாக இருந்திருந்தால்
சுந்தரனுடைய காலத்திலே பல காலத்திலே சோழம் மன்ன காலத்திலே சுந்தரே 2 மன்களை மணந்தார் என்று சொன்னார். இது எந்த காலத்துக்குரியது? அப்போது அறிவியல் வந்திருந்ததா? அவை சமூச்சீர்கள் என்று சொல்வது எது? அறிவியல் சமூச்சீர்களை பகுத்தும் சொல்லுகின்றது. நீங்கள் நல்லவற்றை கூறுவது உங்களுடையது. நான் கடந்த வருடம் ஒரு வெளிநாட்டில் இருந்த போது அங்கே பார்த்தேன். அடிக்கடி சொன்னார்கள், நெற்கமையை பற்றி சொன்னார்கள். உண்மையிலே அந்த வெளிநாட்டிலே உண்மையை பார்த்த போது அவர்கள் எதிர்பற்றிய சிந்தனை அவர்களுக்கு எல்லாம் விவகாரியாக வெளிப்படுத்தப்பட்டபடியால் அதற்கு எந்த சடமில்லா இருக்கிறார்கள். குறிப்பாக சொன்னால் 2 பேர் கலைத்து கொண்டிருந்தால் இங்கே நாங்கள் புரிமையாக பார்ப்போம். அவர்களை பற்றி பார்க்காத போய்விடுவார்கள். அந்த அவர்கள் அதில் பழக்கப்பட்டுள்ளார். அவர்கள் பெரிய பிரச்சனை தெரியவில்லை. இந்த ஆர்வம் அந்த நெற்கமையை பற்றி இவர்கள் கொண்டாட்டார். நெற்கமையிலே இந்த அண்ணன் பார்க்கிறார், அந்த ஐயாவும் பார்க்கிறார், அம்மாவும் கேட்டுக்கிறார், எல்லாரும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். என்ன அவை பற்றி அவை இங்கு புரிந்த புதிய பற்றி எதுவும் கிடையவில்லை. அவை நாங்கள் புலியாக பார்க்கிற பாடதானங்களை புலியாக்குறது தவிர உண்மையை மண்ணை மண்ணாக்கி நல்வழிப்படுத்துகிற அறிவியல் இந்த நெற்கமையில் சிறந்த அறிவுகள் தருகின்றது. ஏன் நாங்கள் அதற்கு மறந்து விடுகிறோம்? நாங்கள் இந்த பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க வேண்டியதும் வழிபடுத்தும் உங்களுடைய கடமையை தவிர அறிவியலுடைய கடமை அல்ல. அறிவியல் உங்கள் பிள்ளைகளை வளர்க்கத்தான் இந்த அறிவியல் வந்திருக்கிற தவிர உங்களுடைய பிள்ளைகளை அழிக்கவில்லை என்பதை எதிர்ப்பு சொல்ல விரும்புகிறேன். சொன்னார் பத்திரிகையை விபச்சாரம் பற்றி மாவுடைய கருத்தரை பற்றி பத்திரிகையை வெளிவருகிறது சொன்னார். உண்மையிலே பத்திரிகையை வெளிவந்து கொண்டிருப்பது உண்மைதான். ஆனால் அது அறிவியலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று. ஏன்னு சொன்னால் அது அறிவியல் அவ்வாறு சொல்லவில்லை. அறிவியல் பிள்ளைகளுக்கு நல்லவற்றை சொல்லுகிறது. பிள்ளைகளுடைய அந்நிய வளர்ப்பிலேயும் எங்களுடைய சமூகத்தினுடைய வளர்ப்பிலே தான் இந்த பிள்ளைகள் மாறுபட்டிருக்கிறார் தவிர அறிவியலால் ஒரு பிள்ளைகளுடைய பாதிக்கப்படவில்லை என்று நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். இவர் சொன்னார்கள், இந்த 3வது கம்பி பேசுகிற போது சொன்னார், அவர் சலப்பியே மாறியவர் மறந்துவிட்டார். நான் இந்த இடத்திலே சொல்லுகிறேன், ஒரு மனிதன் பண்படுத்துவன் சிறந்தது என்று சொன்னால் ஆத்மீகம் சொல்லுவேன். நான் அதை பற்றி பேச வரவில்லை. உங்களுடைய வாழ்க்கைக்கு வலிமூட்டுவதும் மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கும் உங்களுடைய தேவையான தரிசனத்திற்கும் ஆத்மீக பார்வைதான் இன்றைக்கு ஆரோக்கியம் வென்று வருகிறது. தொடர்நாடுகள் பார்க்கின்ற போது அம்மா மரணமிக்க மறந்து பார்த்துக் கொண்டிருந்தார் என்று சொன்னால் எங்களை ஆவியங்களை ஆரியாக மாற்றிக்கொண்டு விட்டது. நாங்கள் தொட்டதற்கு நாம் அறிவியலை வாழ்கிறோம், தொட்டதையெல்லாம் நாங்கள் அறிவியலை பார்க்கிறோம். அறிவியலை விட்டு நாங்கள் வாழ முடியாது என்பதை நாங்கள் சொல்ல வருகின்றோம். சொன்னார், இந்த உலகத்தை 50 கடவுளால் படைக்கப்பட்டோம் சொன்னார். உங்களுக்கு தெரியல, இன்றைக்கு இந்தியாவுக்கு படியெடுத்து போவார்கள். இன்றைக்கு வாடகை கொடுத்த கருவறையை வாடகை கொடுத்த தாய்மார்கள் இருக்கிற இந்தியாவில் இன்றைக்கு குழந்தைகள் கருவறையை வந்து வாடகை கருவறையை வளர்க்கப்படுகிறார்கள். இன்றைக்கு விமானத்தில் பிள்ளைகள் உருவாக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு இந்தியாவில் என்னுடைய பண்பாட்டை சேர்ந்து போகிறார்கள். பிள்ளைகளோடு நின்று வருகிறார்கள். வீரர்கள் ஆத்மீகமாக கண்ணுகட்டி நிலத்திலே இருந்து இந்த பிடிக்க வேண்டிய கௌரவ விளையாட்டுகளையும் பிடித்து சாய்த்து 40 தோல்வி கண்டு 25 லட்சம் ரூபாய் செலவழித்து பிள்ளைகளை பெற்றெடுத்து இந்த மண்ணிலே வாழ வைத்தது அறிவியல் என்று நான் சொல்லுவேன். இந்த அறிவியல் அந்த பிச்சைகள் இந்த உலகத்திலே மண்ணாக வாழ்வதற்கும் எங்களுடைய மாற்ற முடியாத மனிதர்களை மாற்றி மண்ணாக நிமிந்திருப்பதற்கும் என்று மாற்ற முடியாத நோய்களை நாம் மாற்றி நாங்கள் நிமிந்து வாழ்வதற்கும் இந்த மண்ணாக வாழ்வதற்கு அறிவியல்களை வாழ வைத்திருக்கின்றன. இந்த ஆத்மீகத்தால் பொருளாதார நாசம் செய்திருக்கிறோம். இந்த ஆத்மீகத்தாலை கிழக்கு சிறந்த குறிப்பாக இந்து மதத்தை சார்ந்தவர்கள் எங்களுடைய வாழ்நாளை அந்த ஆத்மீகத்தினால் செலவழித்து எங்கள் எதிர்கால வாழ்க்கையை குறைத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், உறவுகள் வெளிநாட்டிலே ஒரு நாள் மட்டும் கோயிலாக இருப்பார்கள், மற்ற நாள் பேச செய்வார்கள். அவர்கள் ஒரு நாள் மட்டும் நான் தொழிலுக்கு செல்வார்கள். இதுதான் பலமை. நாங்கள் தொட்டதற்கெல்லாம் கோயில் என்று சொல்லுகின்றோம். இந்த தம்பி முதலட்டம் நான் இருக்கிற லீவிலே 25 நாள் கோயிலுக்காக ஆத்மீக எடுத்திருக்கார். ஒரு மாணவ சமூகத்தை அழைத்து போட்டேன். ஏன் அதை யோசிச்சு பாருங்கள். எங்களுடைய மாணவ சமூகத்தை அழைப்பதில் நாங்கள் ஆத்மீகம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் இந்த அறிவியலை நாங்கள் வாழ்கிறோம். இந்த அறிவியல் அந்த உலகம் விடுகின்றது. நாங்கள் இது மட்டுமில்லை, நாங்கள் வேறு தேசத்து மட்டுமில்லை, நாங்கள் வாழ்க்கையை நாங்கள் வெள்ளிக்கு சென்று வாழ வேண்டிய காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது மீண்டும் அறிவியல் ஆத்மாவோடு பேசிக்கொண்டு நாங்கள் இடத்தில் இருப்போம் சொன்னால் இது சரியாக போச்சு பாருங்கள். எனக்கு நான் பட்டிமன்றம் பேசுகிறவர்களிடம் சுவாரியா சொன்னேன். அவர் சொன்னார், உங்களுடைய பட்டிமன்றத்தை நான் வீட்டிலிருந்து கேட்டுக் கொண்டிருப்பேன், நான் கோயில் வர வேண்டிய அவசியம் என்று சொன்னார். உண்மைதான், அது கூட இந்த அறிவியல் பிச்சை தான். ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிறோம், நாங்கள் மனிதனாக வாழ்கிறோம், நாங்கள் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஆத்மீகத்தை விட அறிவியல் இந்த உலகத்திலே எங்களுக்கு தந்திருக்கிறது. இந்த விஞ்ஞானிகள் மிகவும் பகலாம் 5வது முயற்சினால் உழைப்பினால்
அந்த வியர்வையினால் நாங்கள் சந்தோஷமாக ஒரு சௌகரியமான வாழ்க்கையை நாங்கள் வசதியாக வாழ்ந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் மண்டபுறம் எடுத்த எங்களுக்கு இந்த அவையில் வந்த நெற்ற கையறிகளை நாங்கள் வாழ்க்கையை மறந்துவிட முடியாது. இந்த வாழ்க்கைக்கு நன்றி விடைபெறுகிறது. நன்றி வணக்கம்.